அமேசான் காட்டுக்கு வர சொன்னீங்க, வந்துட்டேன். அடுத்து அனகோண்டாவை மட்டும் தான் தேடணும். ஓகே, கிளம்பியாச்சு. ரைட் நம்பரை சொல்லி என்ட்ரி போடுங்க. பார்த்து ட்ரோன் இல்லைங்க மேடம். ஓகே மேடம். ப்ரோ இப்படி ஏற்று ப்ரோ சைடில் அது ட்ரெஸ்ஸஸ் தான் மேடம். அது இருக்கும் ட்ரெஸ்ஸு அண்ட் செப்பல், ரெயின் கவர் அப்படி தான் மேடம், வேறு எதில் இல்லை மேடம். ட்ரோனில் யாருக்கு இல்லைங்க மேடம். இல்லை இப்போலாம் காஞ்சி கருவாடா போய் தான் இருக்குமா இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சீனரிக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல நம்ம ஏகே ப்ரோ. பார்த்துப்போம். முல்லைப்பூவா? அதானே முல்லைப்பூ. இங்கே வரன்னு உங்களுக்கு காட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, மேலே போய் காட்டுறேன். போடலாம், ஆனால் டெம்பரரியாக தான் கட் பண்ண முடியும். அப்பப்போ ஏதோ வந்துருக்கு வீட்டாட்டி கார்டு போடுங்கன்னு சொல்லும். ப்ரோ ஏகே ப்ரோ முன்னாடி ஏதாவது நிறுத்த முடியுமா? மேலே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்த முடியுமா? முன்னாடி போங்க ப்ரோ, முன்னாடி போய் பார்த்துக்கலாம் ப்ரோ. என்ன ஒரு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? சரி ஓகே, அந்த போய் பார்த்துக்கலாம் ப்ரோ. ஏன்னாங்க டர்னிங்க அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சேஃப்டி அன்சேஃப்டி தான். ஸ்ட்ரிக்ட் ஆகும் அப்படியே. மழை காலங்கள்ல இன்னும் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆகும். இப்போதான் மேலே ஏறணும் தெரிஞ்சு இருக்கு, பயங்கரமா இருக்குப்பா. அந்த மேகங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க, உங்களுக்கு கீழே அழகா. ப்ரோ அங்கே மேகம் பார்த்தீங்களா? அங்கே மேகம் சூப்பராக இருக்குதே. வந்துட்டாங்களா? இங்கே அவனுக்கு 2 பேரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான். டயர் அப்படியே ரோட்ல நம்ம அப்பிட்டு போற மாதிரியே இருக்குது. அவனும் அதே தான் சொன்னான் நிறுத்தி. கொஞ்சம் வித்தியாசமா பஞ்சரானு செக் பண்ணிட்டு இருக்கான். இல்ல அதெல்லாம் இல்ல, ரோடு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஹெல்மெட் லாக் பண்ணிருக்கியா? ஹெல்மெட் லாக் பண்ணிருக்கியா? What happened? தெரியல என்ன அர்த்தம்? எப்ப சொன்னேன் என்னத்த சொன்னேன்? நீங்க சொல்றதே புரியலையா? அப்புறம் எப்படி எப்ப சொன்ன எதுக்கு சொன்னீங்க தெரியும்? சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லை, இல்லைன்னா கூட கரெக்டா சொல்லிருப்பேன் எதுக்கு சொல்றேன்னு. போட்டிங் ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிறாங்களா? எங்க கும்பலியா? இது ஓப்பன் ஆக மாட்டேது, மேலே டவர் கிடைக்கும். ஒரு பக்கம் அப்படியே காஞ்சி கருவாடாக போயிருந்துச்சு, இன்னொரு பக்கம் அப்படியே இயற்கையாக இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. தமிழன் தங்கும் விடுதுங்கிற ஒரு இது கூட இங்கே இருக்குப்பா. கீழே யானையோட சாணத்தெல்லாம் நிறையவே பார்த்துட்டு வந்தோம். அதெல்லாம் பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு.
அப்படி போட்டிருந்தா ஒரு நைட் டைமில் தான் போட்டிருக்கும். நைட் டைமில் தான் அதிகம் யானைகள் பாருங்கள் காஞ்செல்லாம் ஒட்டிகிட்ருக்கும் ரோட்டோட. நைட் டைமில் தான் மேக்ஸிமம் யானைகள் நடமாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில டைமில் டேவ்லையும் பார்க்கலாம் பை லக் இருந்தால். இந்த இடத்துல வளைஞ்சு வளைஞ்சு இந்த போக அப்படியே சில்னஸான காற்று அப்படியே மேலே அடிக்க அடிக்க பயங்கரமாக இருக்குது. மேகமலைங்கிறது வேறு லெவல் இருக்குது. மேலெலாம் சின்ன சின்ன வீடுலாம் இருக்குது. இங்கெல்லாம் இருக்காங்களா இல்லை எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறீங்களாங்கிறது தெரியல. அப்படியே மேலே அந்த ரோட்டு ஓரத்துலலாம் போகிற ஸ்டெப்ஸு வீடெலாம் பார்க்கும்போது செமையாக இருக்குது. இங்கேருந்து அந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே அப்படியே போகும்போது அப்படியே ஊட்டி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கிற இப்போ மேகமலையை இது வரைக்கும் விசிட் பண்ணல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன். சுற்றி சுற்றி பார்க்குற இடம் பயங்கரமாக இருக்குது. இறங்கில இருக்க வேணாம், இதே மாதிரி தான் இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். போற வழியில நடந்த பாரு. வேற மாதிரி என்னடா இவ்வளவு பெரிய யூட்டர்னு ரெட்டே போட்டு வச்சிருக்கிறாங்க. 7.5 போட்டு வைப்பாங்க போலயா. இப்படிதான் இருக்கு. ஏத்தாப்பா. அமேசிங் பிளேஸ். இருக்குது. நல்லா சில்னஸா இருக்கு. இடத்துல இருக்குண்டா. வா, இது என்னடா குட்டியா இருக்கு. நல்லா இருக்கு. விவசாயம் பண்றதுக்காக காட்டாது. பழங்காலத்து டிராக்டர். இரவங்கலர் மகாராஜா மட்டும் ஆலோவில் 5 கிலோமீட்டர். ப்ரோ நல்லா இருக்குல்ல. மேகமலை போடு. கீழே வெயில் அடிச்சுக்கிட்டு வெந்துக்கிட்டு இருந்தோம் தேனி கீழெலாம். மேலே வந்தவொன்னே அப்படி சில்சில்னு காற்று மழை டட்ட சாரல் அடித்து நவுத்துது. இதுலேயே பல டைம் எனக்கு மைக் பக் ஆச்சு, மைக் ப்ராப்ளம் வந்துச்சு. மழை வருது, நல்லா ரெயின் கவர் மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மழை வெயில் புயலன்னு இருந்தாலும் ஒரு பசங்க ஆட்டமா ஆட்டம் ஆடும். கூட்டம் கூடுவான். அந்த மேகங்கள் பாருங்கள் எப்படி சூழ்ந்து நிற்குதுன்னு மட்டும் சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஓ சூப்பர். தண்ணி ஊத்திட்டு இருக்குது பாருங்க. ஓ மை காட், செமையா இருக்குது. எங்கேயா போயிட்டு இருக்கிற?
அணைக்கு என்ன இருக்கும். ஹைவேஸ் போயிடுறது. பார்த்திபன் வரட்டும். வராத மலைக்கு தான் இன்னைக்கு இதெல்லாம் எடுத்து போட சொல்ல. ஏன் ப்ரோ நீங்க எடுத்தா ஆஃப் ஆகி போயிருது மழை. மேலே வந்துட்டு அந்த கிளைமேட்டுக்கு சில்லுன்னு உட்காந்துட்டு இருந்தா நாங்கள் ரெயின் கவர் எடுத்து மாட்டுவோம் கழட்டுவோம். ஒரு மழை வரும் நிற்கும். இப்படியே தான் அந்த கிளைமேட் இருக்குது. ஓகே, டீ காஃபின்னு குடிச்சிட்டு ஒரு லேஸ் வாக்கிட்டு ஒன்று சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக வந்துட்டு இருக்கோம். எப்படி இது வர அந்த கார் வந்து பொண்ணுங்க சைடு அடிச்சு போயிடுச்சிங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு சோடா பற்றி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்படியே பிஜிஎம்மோட அப்படி கேட்டுக்கிட்டு அப்படியே வாங்க, அற்புதமாக இருக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக யாராவது விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் கோவர் ரைடர்ஸோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருப்பேன், சேனல்ஸோட லிங்க்கும் கொடுத்துருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கொட்டி புட்டா தேங்கா நானாக நெஞ்ச ஊறிச்சாலே உள்ளார என்னன்னு காட்டி புட்டா ஏகனமே ஆகனா பார்க்காம கவிதை பாடி கிழக்கேனே கக்கா மேக்கா கேட்காம ரெக்க கட்டி பறந்தேனே ஒசக்க செத்தா ஒசக்க போய் மிதக்கத்தான் வானேத்தி விட்டு புட்டா ஒசக்க செத்தா ஒசக்க பாவி இதயத்தை காத்தாடி ஆக்கி விட்டா. மேல் மணலாறு. இந்த பாலம் தான் ஜெய்பீம் படத்துல அந்த தேடல் இல்லாத உண்மை சொல்லமான்னு ஒரு சாங் வரும்ல. சரி. அதுல சூர்யாவும் அந்த ஹீரோயினும் நின்று பேசிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு கூட அழுதுட்டே இருக்கும். அந்த சீன் இந்த பாலத்துல தான் ஷூட் பண்ணிருப்பாங்க. தண்ணி கிராஸ் பண்ணி ஜெய்பீம் படத்துல ஒரு சீன் ஒன்று இந்த பாலத்துல வருமா சாங்ல. பயங்கர மாதிரி இது பார்க்கறதுக்கு. மகாராஜா மொட்டு மேக்னெட் போடும். முன்னாடி போறது அவ்வளவுதான். இங்க நிப்பாட்டிட்டு மேல போய் ஒரு டோக்கன் 20 ரூபா ஒரு ஆளுக்கு வாங்கிட்டு அப்படியே ட்ரெக் பண்ணி போகணும். இது குழந்தை 12 வரைக்கும் 20 ரூபா, அரசு பள்ளி குழந்தைகளுக்கு 5 ரூபாய், நம்மளுக்கு வந்து 30 ரூபா டு ஃபாரினர்ஸ்க்கு வந்து 300 ரூபா. அதாவது மேகமலையோட டாப் இதுதான், மேகமலையோட எண்டிங்னு சொல்லலாம். அதாவது மகாராஜா வியூ பாயிண்ட். அதுக்கு தான் ட்ரை பண்ணி போயிட்டு இருக்கோம். நான் பேசுற வேலையில அவன் பேசிட்டான் சொல்றான். மகாராஜா வியூ பாயிண்ட்க்கு மேல போயிட்டு இருக்கோம். மேகமலையோட எண்டிங் பாயிண்ட். ஃபேமஸான ஒரு வியூ பாயிண்ட் இது. மகாராஜால நீங்க பார்க்கக்கூடிய இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. எல்லாமே பாக்குற மாதிரி பேர்லயே இருக்குது என்ன மகாராஜா. மகாராஜா. ஓகே தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. அதான் ராஜா எப்பவுமே டாப்ல தான் இருப்பாங்க. உயரத்துல இருந்து பாக்குறதுனால அழகு பார்வையில. அப்ப நம்ம இங்க இருந்து பாக்கும்போது நம்ம இப்ப வந்த கிளாஸ் மெயின் ரோடு கம்பம்
குமுளி, சின்னமனூர், பாளையம் எல்லாத்தையும் இந்த ஒரே பார்வையில பார்க்கலாம். 2 கண்ணை வச்சு இத்தனை ஊர் ஒரே கண்ணில் கீழே போய் வண்டி எடுத்து கவர் பண்ணலாம். சரி ப்ரோ, எனக்கு இன்னொரு டவுட் ப்ரோ. ஏகே ப்ரோ, இப்போ கம்பம் மெட்டு, போடி மெட்டு, அந்த மாதிரி ஏன் மெட்டுன்னு பேர் வருது? தேனி சைடுல இருக்கிற சரௌண்டிங் அந்த கம்பம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இங்க எங்க ஸ்லாங்ல அடிவாரம், மலை அடிவாரம் தான் கம்பம். அப்போ கம்பத்துக்கு மேல போகணும்னா அது ஒரு மேடு ப்ரோ. சரி, என்ன ப்ரோ காய் வந்து இந்த கம்பத்துல இது என்ன ப்ரோ காய் வந்துக்குது? இது ப்ரோ காய் ப்ரோ. அது யூஸ் இல்ல ப்ரோ, இலை தான் மெயின். இல்ல காய் வருமான்னு நான் கேக்குறேன். இல்ல வரும் எல்லாத்துலயும் வரும். ஆனா இலை மட்டும் தான் யூஸ். காய் இப்ப கம்பம் மெட்டுன்றும் போது ஒரு மேடுல ஏற போறோம். ஓகே, அந்த மேடு எங்க இருக்கு? கம்பம் அடிவாரத்துல மேல ஏறுது. ஆமா, அத கம்பேர் பண்ணி கம்பம், அதாவது கம்பம் மேடுங்காம அந்த மெட்டுங்கிற அப்படியே காலப்போக்குல மெட்டு ஆயிடுச்சு. மேடு மெட்டு ஆயிடுச்சு. சூப்பர் ப்ரோ. என்னது இந்த வரைக்கும் கொடூரமா போய் பார்க்க போறோம். என்ன செய்ய போறோம்? பேசாம இறங்கும்போது இறங்கிட்டா உருண்டு ப்ரோ. உருண்டுட்டு கீழே போயிடலாம். அங்க போய் இறங்க முடியாது. மட்டத்துக்கு இருக்கு, இறங்க முடியாது. ஆமா ஆமா, அந்த இறங்க உன்னை தள்ளி விட்டு நான் மேலே ஏறி இறங்கிக்கிறேன். 30 ரூபா தான் ப்ரோ, அங்க போர்டில் பார்த்தோம். நீ எங்க 30 ரூபா போர்ட்லயே போட்டிருக்கு ப்ரோ. இந்த இது ஸ்டில் கேமரா இல்ல ப்ரோ. அமேசான் காட்டுக்குள் 6 குரங்குகள் சென்று கொண்டிருக்கிறது. அது 2ம் கலந்த கலவை. குரங்குக்கும் சேராது, கரடிக்கும் சேராது. என்ன தி பாய்ஸ் கேங், அவ்வளவுதான். இந்த ஏயில ஒரு குரங்கு வச்சு ஒரு காமெடி பண்ணுங்கல்ல. ஆமா, இந்த மாதிரி ஸ்டிக் வச்சுக்கிட்டு தான் இப்படி போயிட்டு அது மாதிரி அது இப்படி நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அமேசான் காட்டுக்கு வர சொன்னீங்க, வந்துட்டேன். அடுத்து அனகோண்டாவை மட்டும் தான் தேடணும். நான் கண்டுபிடிச்சிட்டு ஆல்ரெடி இவன்கிட்ட தான் இருக்குது. என்ன ப்ரோ பண்ணு ப்ரோ. அட ஒண்ணும் இல்ல, அந்த ஏஐ குரங்கு ஃப்ரெண்ட்ஸ், அமேசான் காடுகளுக்கு வர சொன்னீங்க. அமேசான் காடுகளுக்கு போயிட்டு இருக்கீங்க. அது போடுங்கடா, கொண்டா நான் வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மேகமலையில இருக்கிற மகாராஜா மட்டிக்கு நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நெஞ்செல்லாம் வலிக்குது, வேறதான் முடியல. ஏன்னா எவ்வளவு பெரிய பள்ளம் பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது. யாராவது வந்தீங்கன்னா உடம்புல தெம்பு இருந்தா மட்டும் இங்கெல்லாம் வாங்க, இல்லைன்னா மேலே ஏற முடியாது. எனக்கு நெஞ்சு வெடிச்சிருன்னு நினைக்கிறேன் கீழே இறங்குறதுக்குள்ள. ஆமா, எப்பறம் முடியல. இங்க ஜீப் வந்திருக்கு போல. தானா நடந்து பிடிக்குதா? ஜீப் தான். சரி கவிங்க, ஒத்துக்கு நீங்க ஒரு யானை வந்துச்சுன்னா எப்படி ஓடுவேன்? இறக்கத்துல பூந்து ஒன்னா யானை கொண்டுட்டு போயிருவான். இல்ல, இறக்கத்துல ஒன்னா யானை தத்த முடியும். ஆளை வச்சு வச்சுக்கிட்டு வருவோம். அது உட்காந்துலாம் அழுத்திக்கிட்டு வராது நீங்க நினைக்கிற மாதிரி. யானைக்கு நம்மளோட அறிவு போகுதா போனவங்கள எல்லாம் நெஞ்சுக்கு இதெல்லாம் வைக்கிறோம். அந்த மலை பேர் மிஸ்ட் பிடிக்குது. வண்டி விட்டு யாருக்கு தெரியும்? மேகமாய் வந்து போகிறேன், வெண்ணிலா உன்னை தேடினேன். யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது என் அன்பே. இது வரைக்கும் நீங்கள் இந்த vlog எல்லாமே பார்த்துருப்பீங்க. என்னோட சேனலில் ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸோ தவறுகளோ தப்புகளோ இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டுங்க, அதை திருத்திக்கிறேன். வேறு ஏதாவது நான் அப்கிரேட் பண்ணுமா, வீடியோ குவாலிட்டியோ மற்ற விஷயங்களையும் நீங்களே சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எல்லாம் தான் சரி பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த vlogsக்காக காத்துக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் அந்த குரூப்பில் நாங்கள் பயங்கரமாக செய்ய போகிறோம். நம்ம கோ ரைடர்ஸ் சேனல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நாம் இங்கேருந்து கேரளா போக போகிறோம். வெயிட் அண்ட் சி. அடுத்தடுத்த vlogகாக காத்துருங்க. டாடா.